ஒரு மாசம் எவ்வளவு எத்தனை நாள் மாசம் 30 நாள் 30 நாளைக்கு ஒரு 20 நாள் ஆயிடுச்சாக்கு கிடையாது 20 நாள்ல முடிஞ்சிருந்து சொல்லி போறாங்க அவசரத்துக்கு போன பேசணும்னா காசு இல்ல வேற போட்டுக்கோங்க அந்த அம்மா பேசுது அவ்வளவு வேகமா அம்மா சொல்லுது ஆமா அந்த அம்மா சொல்லுது இல்ல காசு இல்ல நாளை காசு இல்ல இல்லை சொல்லிருது நாளை காசு இல்ல இல்லை சொல்லிடுறது அந்த அம்மா ஆமா ஏன் அந்த காசை அவங்க எடுக்கிறாங்கல்ல அதனால இப்போ என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரேட்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்கல? ஆமா. நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ ரேட்லாம் ரைஸ் பண்றது ரொம்ப அதிகமா தான் இருக்குது. கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, ரொம்ப அதிகமா ரைஸ் பண்றாங்க. இப்போ போன மாசம் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணது வந்து 239 ரூபா, 1.5 GB 28 நாளைக்கு பண்ணேன். அதுவே 22 நாளைக்கு 1.5 GB பண்றப்ப இன்னைக்கு காலைல தான் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. மிடில் ஏஜ் ஃபேமிலிக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரீசார்ஜ் பண்ண முடியல, எங்களால் ஒத்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் இப்போ வந்து எல்லா சிம்லையும் ரீசார்ஜ் அதிகமாக்கிட்டாங்க, எங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியல. இப்போ பிஎஸ்என்எலுக்கு வந்து 4G 5G எல்லாம் கொடுத்து நெட்டு நார்மலாக கிடைச்சதுன்னா நாங்கள் மாறிக்கிறோம். இப்போ ஏர்டெல் எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் பிரச்சனை வந்து பிஎஸ்என்எல் நல்லா கிடைச்சுன்னா அதில் மாறிடுவோம். ஓகேப்பா, நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? ஏர்டெல்லில் நிறைய விலை ஏற்றிருக்காங்க. பிஎஸ்என்எல் நல்ல ஃபியூச்சர்லாம் இருக்குது, டவர் நல்லா கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு மாறி. வோடாஃபோன் யூஸ் பண்ணுறோங்க. வோடாஃபோன் வந்து எங்களுக்கு ஷார்டேஜ்னா இல்லை. இப்போ ஒரு 110 ரூபா ஏற்றிருக்காங்க இந்த மந்த்லேருந்துலேருந்து. அது வந்து 110 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஃபர் போட்டு 50 ரூபா ஆஃபர் போட்டு இப்போ வந்து உங்களுக்கு 300 ரூபா கிட்டத்தட்ட வருதுங்க. 230 ரூபா 40 ரூபா இருந்தது வந்து இப்போ 310 ரூபா ரேட் வருது. அது வந்து அதிக ஜாஸ்தியாக தெரியுது. 3 மாதத்துக்கு நீங்கள் இன்கம் பண்ணனா 28 நாள் கணக்கு பண்ணி 54 நாள் தான் 4 நாள் தான் வருது. அதுக்கு வந்து பிஎஸ்என்எல்ல வந்து 550 ரூபாயோ 500 ரூபாயோ சொல்கிறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் மாறுறது எங்களுக்கு ரொம்ப விருப்பம். எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பிஎஸ்என்எல், அப்புறம் ஜியோ கம்பெனி ஏர்டெல்லாம் குறையும் சொல்லி ஜியோவுக்கு மாறணும். ஜியோவுக்கு மாறி மீண்டும் வேலையை அதிகமாக எழுதிட்டாங்க. மீண்டும் பிஎஸ்என்எல் போகிற மாதிரி ஆகுது. ஏன்னா நடுத்தர மக்களுக்கு மிக பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நீ செல் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது, நெட் இல்லாமல் இருக்க மாதிரி, சிம் இல்லாமல். அது சிம் வந்து அதுங்க ஆரம்பத்தில் குறைச்சி திடீர்னு விலையை ஏற்றிட்டாங்க. ஆனால் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வரீங்க. இப்போ ஆல்ரெடி ஜியோலேருந்து இப்போ பிஎஸ்என்எலுக்கு கன்வெர்ட் ஆகுறீங்க. ஆமாம், தேங்க்யூ சார், நன்றி சார். வேற இப்போ அது வீட்டில் என்ன சிம் யூஸ் எல்லாருமே அதான் இருக்காங்க, எல்லாரும் மாறுங்க. ரேட் வைஸ்ல உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் வருதுல? முன்னாடி எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க, இப்போ எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல 600 இப்போ 900 ரூபா வருது. இப்போ 900 600 இப்போ 900 ஆகி போச்சு. இப்போ பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா டாடா கூட டைப் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4G எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லிடுங்க, பதிவு பண்ணுங்க. பிஎஸ்என்எல் நாங்கள் மாறலான்னு இருக்கோம். பிஎஸ்என்எல் இப்போ 3G 4G அதுங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இன்னும் வருங்காலத்தில் பிஎஸ்என்எல் வரல நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. அதெல்லாம் 50 ரூபா. இப்போ எவ்வளோ? இப்போ வந்து 200 ரூபா. 200 ரூபா எப்ப இப்படி எப்படிதான் நாங்க ஏழை பக்கம் என்ன செய்யறது சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஏழை பக்கம் திடீர்னு நாங்க இப்ப உடனே முதல்ல 50 ரூபா, அப்புறம் 70 ரூபா, அப்புறம் 90 ரூபா, இப்ப 200 ரூபா. எப்படி நாங்க ஏழை இப்படி போட முடியுமா? போட முடியாது. அத குறைய எல்லாத்துக்கும் கீழே 90 ரூபா பண்ணிட்டு இருந்தப்ப 200 ரூபா. ஆமா, 200 ரூபா. ஆமா, நாங்க திடீர்னு ஒரு அதை கரெக்டா நாள் வந்துட்டா அப்படியே எடுத்துடுறாங்க. நாங்க சொல்லாம இருந்தாலும் பேசாம இருந்தாலும் அந்த காசை அவங்க எடுத்துக்கிட்டா அப்படி இல்ல பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் எப்படி நாங்க திடீர்னு போட முடியும்? இப்பதானே போட்டா பேசலையா, பேசாம இருக்கு இப்படி போட எப்படி ஆச்சு? அப்படி அது முடிக்கும். பிஎஸ்எல்ல காசு குறைஞ்சது இல்ல, குறைஞ்சி இருக்கு. அவங்க பக்கம் மாறிடுவோம். இப்படி செஞ்சாங்கன்னா அவங்க பக்கம் போயிடுவோம். பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்லிருக்காங்க. பட் அங்க டவர் இருக்காது, ஒரே இஷ்யூ தான். அதுக்கு மாறலாம் மேபி. இல்லாட்டி ஏர்டெல் அந்த மாதிரி இருக்கு. பிஎஸ்என்எல் வந்து டவர் உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா அது சேஞ்ச் பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா மாறிடலாம். அதான் ஜியோ சிம்ல கொஞ்சம் கம்மியா இருந்தா அது நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பிஎஸ்என்எல்ல வந்து டவர் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. அதில் வந்து 5G யூஸ் பண்ணேன். ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன் ஏர்டெல்ல. இப்போ வந்து நான் வெளில போனா சமாளிச்சு காசு அதிகமா வருது. மாசம் 300 ரூபா போறதே கஷ்டமா இருக்கு. கம்மியா 240 ரூபா இருந்தது, இப்போ 80 ரூபா அதிகப்படுத்துவேன். ஆமா, அதுல பிஎஸ்என்எல் கம்மியா இருக்கு. நானே மாறலாம்னு தான் இருக்கேன்.
அதுல கம்மியா ரீசார்ஜ் தான் மாசம் ரீசார்ஜ் கம்மியா வருது போல 200 ரூபா 240 ரூபா வருது போல. அதுல மாறலாம் இருக்கு. அப்பதான் பிஎஸ்என்எல் மாற அப்பா போறாங்க. ஆல்ரெடி பிஎஸ்என்எல் மாற போறாங்க. ஏர்டெல் தான் யூஸ் ஏர்டெல் யூஸ் ஜியோ பண்ணிட்டு பிஎஸ்என்எல் சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்ச் பண்றாங்க. அதிகமா இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ண முடியல. ஆனா பிஎஸ்என்எல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா யூஸ் பண்ணலாம். ஆனா டவர் கம்மியா இருக்கு, சில இடத்துல கிடைக்கல. ஆனா 4G 5G மாத்திரம் இன்னும் நல்லா யூஸா இருக்கும். யூஸ் பண்ணா அது கொஞ்சம் நிறைய இடத்துல கிடைக்குதுங்கிறாங்க. 4G 5G மாத்திரம் நிறைய பேர் அதில் வாங்கலாம். வோடஃபோனு ஜியோ ஏர்டெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் சாதாரண மக்கள் தான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதனால யூஸ் பண்ண முடியல. பிஎஸ்என்எல் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்களோட நெட்ஒர்க் ஸ்பீட் ஏற்றுனா நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதில் பரிச்சா கம்மியா இருக்கும். பரிச்சா அவங்களோட அதிக பேர் இதுல மாறிடுவாங்க பிஎஸ்என்எல். அப்ப ஜியோ எல்லாமே டவுன் ஆயிடும் இல்லையா? சரி, அவங்க பழைய ரேட் படியே கொடுக்கலாம். இப்போ நீங்க என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு ஜியோ தான். ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜியோ குறைக்கலன்னா பிஎஸ்என்எல் நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மாறிப்பீங்க. நல்லா இருந்த மாதிரி. ஓகே. வீட்ல வேற என்ன? வீட்ல என்ன சிம்? வீட்ல எல்லாரும் ஜியோ தான். எல்லாமே ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே மாசம் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? 300 பண்ணிட்டு. எல்லாரும் ஈச் 300. ஓகே. முன்னாடி 250. 250 241 249. 249. ஓகே. தேங்க்ஸ். அது கொஞ்சம் அப்படியே ஏர்டெலுக்கு மாறணும். ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு டேட்டாவும் அதிக காசில் போகும்போது எங்களால் மொபைலை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகுது. அதான் சார், வேற ஒன்றும் கிடையாது. பிஎஸ்என்எல்ங்கிறது ஆரம்பித்த காலத்துலேருந்து மக்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக உள்ள ஒரு சேனல் இதுதான், நெட்ஒர்க்கு தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க சிம்மு போடுற போது ரொம்ப காம்படிட்டிவாக ரொம்ப ரேராக சிம்மு கிடச்சதுனால வந்து அதர் நெட்ஒர்க் வந்து போட்டியில் நிறையா கொடுத்தனால இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி காலம் நானும் ஏர்செல் வாங்கினேன். ஏர்செல் வந்து அப்புறம் வோடஃபோன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ என்ன ரீசனுக்காக, அதாவது என்ன ரீசனுக்காக ஏற்றுக்கிறாங்க, ஏற்றக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளோ எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஏன்னா நெட்ஒர்க் யூஸ் பண்ணுற அவ்வளோ பேருக்குமே வந்து இதை பற்றி தெரிய பண்ண யாருக்கும் தெரியாது. இது யார்கிட்ட முறையிடுறது கூட யாருக்கும் தெரியாது. நெட்ஒர்க் எடுத்து போச்சு எப்படி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், ட்ராயில் போகணுமா இங்கே போகணுமா, எல்லாருமே அவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வேறு நிர்பந்தத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணியாகணும், கான்டாக்ட் நிறையா கொடுத்துட்டோன்ற யாருக்கும் ஃபார்மஸ் வச்சுருக்கிறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஒரு 6 தான் இருக்கும். இப்போ நான் மாற்ற முடியாது. ஒருவேளை வாலெட்டராக வந்து பிஎஸ்என்எல் வந்து நாங்கள் வந்து நெட்ஒர்க் மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாற்றுறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் மாற்றுவேன். 2 சிம்முமே மாற்றுவேன். வீட்டில் எல்லாமே ஆமாம் சார், வோடஃபோன் ஏர்டெல் தான் சார். தேங்க்யூ. பரவாயில்ல, நம்ம இதுக்கு அது ஓகே. இருந்தாலும் நெட்டு சரியா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டோட்டலா அதுல மாறிடுவோம். நாங்களாம் அது கவர்மெண்ட் இது ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதுலதான் இருந்தது நான் ஆல்ரெடி. அப்புறம் தான் இந்த பிரச்சனையால அவங்க சர்வீஸ்லாம் ஒன்றும் எது கேட்டாலும் சரியா சொல்ல மாட்டாங்க. ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்க. அது பிஎஸ்என்எல் வந்து இப்ப எல்லா சர்வீஸும் கரெக்டா இருந்ததுன்னா நாங்க அதுல டோட்டலா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நாங்கள் அதனால ரோட்ல போட்டு வியாபாரம் பண்றது, நமக்கு காசு இது வரைக்கும் இவ்வளோதான் கம்மியாக இருந்துகிட்டு இருந்தது. பிஎஸ்என்எல் மாறினா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் திட்டத்தட்ட ஜியோவில் ரெண்டு வருஷமா அதில் இருந்துகிட்டு இருக்கேன். பிஎஸ்என்எல் மாறினா நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஃபேமிலி எல்லாமே அதர் நெட்வொர்க் தான், ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட்வொர்க் கிடைக்காதனால தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல முறையில் நெட்வொர்க் தானே யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் செல்லு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது பெஸ்ட்டு நெட்வொர்க் கிடைக்காத பட்சத்தில் தான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போன மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதம் எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு? இப்போ போன மாதம் 300 போட்டு, போன மாதம் 200 220 போட்டுருந்தது. இப்போ 300 டபுள் ஆகிடுச்சு. இப்போ 3 மாதத்துக்கு ஜியோவில் 900 கேட்குறாங்க. நாங்களாம் அன்னாடம் காய்ச்சி அன்னன்னைக்கு சம்பாரிச்சு தான் போடுறோம் ஜியோவுக்கு போட்டோம். ஓகே. நாங்கள் வந்து அந்த பில்லு ஏறுறதை பற்றி யோசிக்கிறதுலாம் ஆனால் சிரமமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மாதுளை ஆப்பிள் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். அது நாங்கள் அதில் பார்த்தா தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நாங்கள் அந்த 300 400, ஆனால் எங்களுக்கு சிரமம் தான். அந்த 300 400 500 தான் நாங்கள் நிற்கிறோம் கால் கிட்ட. இருந்தாலும் அது விலை ஏறிடுச்சுங்கிறதால அதை தவிர்க்க முடியல எங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்க எதுவும் ஏற்பாடு பண்ணால் எங்களை மாதிரி ஏழை பழங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நாள் ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் இருக்குங்க. அது சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ வோடஃபோன் மூளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போய் எழுதி கொடுக்கணும், ஒரு நம்பர் மாற்றணும்னாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதால அது இதே மாதிரி அவைலபிளாக எங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு நாங்கள் மாறிக்கிறதுக்கு தயார். நான் இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெட் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை, ரேட் ஏற்றிட்டாங்க. இப்போ அதோட பெட்டரா நெட்வொர்க் கிடைச்சா அதுக்கு மாற போறோம், அவ்வளவுதான். ஒரு கூலி வேலை பார்க்கறோம், நம்ம பழகல வேலை பார்க்கறோம், நம்ம வந்து 300 200 சம்பளம் வருது. அதையும் நம்ம 200 300 நம்ம அங்க ஈஸி பண்ணாம வீட்டுக்கு என்ன எடுத்துட்டு போறது? அதுவே பெருசா, அதுவும் ஒளிச்சு தான் கட்டணும். அதுக்கு என்ன